அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா தனி நாடாக இருக்கிறத விட அமெரிக்காவின் அங்கமாக மாறலாம் அப்படின்னும், கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றுவது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு புதிதாக தேர்வாக இருக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரூடோ மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துட்டுருக்கு இது குறித்து அப்படின்னும், அமெரிக்காவினுடைய மாகாணமாக மாறுமா கனடா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பல பின்னணி தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கு. இது குறித்த பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடா தனி நாடாக இருக்கிறத விட அமெரிக்காவின் அங்கமாக மாறலாம். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றுவது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கிறது அப்படின்னு புதிதாக தேர்வாக இருக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்காரு. இது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இருவருக்கும் இடையில ஏன் இந்த மோதல் நிலவுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மற்றொரு புறம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஏன் ஜஸ்டின் ட்ரூடோவை ஒழித்து கட்ட நினைக்கிறாரு அப்படிங்கிறத பற்றிய முழு விவரம் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அண்டை நாடுகளாக இருக்காங்க. இரு நாடுகளுமே எல்லையை பகிர்ந்தும் கொள்றாங்க. கனடாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து பல உதவிகளை செய்து வந்துட்டுருக்கு. இதற்கிடையில தான் தற்போது இரு நாடுகளுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டிருக்குங்க. கனடா பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மோதல் அப்படின்னா சாதாரணமானது கிடையாது. கனடா என்ற தனி நாடே இருக்கக்கூடாது. கனடாவை அமெரிக்காவின் ஒரு அங்கமாக மாற்றம் வேண்டும் அப்படின்ற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேசி வந்துட்டுருக்காரு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்து இன்னும் 2 மாதங்கள் கூட ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கனடாவை அமெரிக்காவின் ஒரு அங்கமாகவும் அமெரிக்காவின் 51வது மாகாணமாகவும் மாற்ற வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்காரு. கனடாவில் வசிக்கக்கூடிய மக்களும் அந்த நாட்டை அமெரிக்காவின் அங்கமாக மாற்ற ஆதரவு தெரிவித்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கனடா பொருளுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காராம். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் கனடாவுக்கு இது பேரிடியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால டொனால்ட் ட்ரம்பின் இந்த பேச்சு அப்படிங்கிறது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் செல்வாக்கு அப்படிங்கிறது சொந்த கட்சியினர் அந்த நாட்டு மக்களிடமிருந்து தொடர்ந்து சரிந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அதற்கு முன்பாகவே தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோவை குறிவைத்து தாக்குவதன் பின்னணியில் இருக்கக்கூடிய 4 முக்கிய காரணங்கள் தற்போது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் காரணமாக சொல்லப்படுவது, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக 2017 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்க அதிபராக செயல்பட்டார். அந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அவரை சந்தித்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. அப்போதே இருவருக்கும் இடையே தயக்கம் இருந்திருக்கு. இருவரும் நீண்ட நேரம் கை கொடுக்காமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கை கொடுத்தார். அதன் பிறகு அடுத்த சில மாதங்களில் G7 உச்சி மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் ட்ரம்ப் பருவநிலை மாற்றம் பாரிஸ் ஒப்பந்தத்தை ஆதரிக்காத நிலையில்
நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார். இதனால டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ மீது கடும் கோபமடைந்தார். இது முதல் காரணம். இரண்டாவது காரணமா கடந்த 2018 ஆண்டு ஜூன் மாதம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் கனடா ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்கள் மீது அதிக வரியை ட்ரம்ப் விதித்திருக்காரு. இதில் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்த்திருக்காரு. கனடாவை ட்ரம்ப் அவமதிப்பு செய்வதாகவே சாடினார். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க பொருட்களின் மீதான வரியை உயர்த்தி அறிவித்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. அதுவும் இல்லாமல் அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டே நடந்த G7 உச்சி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்பின் வரி அதிகரிப்பு நடைமுறையை ஜஸ்டின் ட்ரூடோ பகிரங்கமாக விமர்சிக்கவும் செஞ்சிருந்தார். இதற்கு ட்ரம்ப் தனது வலைதளத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ நேர்மையற்றவர் அப்படின்னு விளாசியிருந்தார். இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ இடையே வர்த்தகம் சார்ந்து மட்டும் இல்லாமல் கருத்தியல் வேறுபாடும் இருக்குங்க. 2017 முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடுகளை குறிவைத்து பயண தடையை விதித்தார். இதனை ஜஸ்டின் ட்ரூடோ விமர்சனமும் செய்தார். அதே போல கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக பலரும் நுழைகிறாங்க. போதைப் பொருள் பரிமாற்றம் நடப்பதாகவே கூறப்பட்டது. இதனால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதுடன் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பும் பறிபோகிறது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருவது மூணாவது காரணமாக சொல்லப்படுது. நான்காவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காரணங்களால தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. சமீபத்தில் அமெரிக்காவின் மார்-ஏ-லகோ ரெசார்ட்டில் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த ஜஸ்டின் ட்ரூடோ வரி குறைப்பு பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பாசிட்டிவான பதிலை சொல்லலை. இது நான்காவது காரணம் அப்படின்னு சொல்லலாம். கனடா முடங்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிய வருதுங்க. உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக 2025 ஜனவரி 20 பொறுப்பேற்க போகிறார். அதன் பிறகு நேரடியாக கனடாவுக்கு எதிரான செயல்களை அவர் நிச்சயம் செய்வார். அதற்குள் ஜஸ்டின் ட்ரூடோ டொனால்ட் ட்ரம்பை சமாதானம் செய்து சரிகட்ட வேண்டும். இல்லை அப்படின்னா கனடா பொருளாதார ரீதியாகவும் கடும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனடா பல்வேறு துறைகளில் முடக்கத்தையும் சந்திக்கலாம். ஆனால் தற்போதைய சூழலில் இரு தலைவர்களும் சமாதானம் ஆகக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக கனடாவை இணைப்பது ஒரு நல்ல ஐடியா. கனடாவில் வசிக்கக்கூடிய பலரும் அந்த நாட்டை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகிறாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதோடு நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கக்கூடிய கனடா விரைவில் அமெரிக்காவின் ஒரு அங்கமாக மாறவுள்ளதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அமெரிக்காவும் கனடாவும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது கனடாவின் பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார். இவர் தற்போது நம் நாட்டின் மோதல் போக்கு கடைபிடித்து வருகிறார். இதனால நம்மளுடைய நாட்டுக்கும் கனடாவுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு மோசமாக இருக்கு. அதே போல தான் அண்டை நாடான அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே தற்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தான். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் அந்த பொறுப்பை ஏற்கல. 2025 ஜனவரி மாதம் 20 முதல் அவர் அமெரிக்க அதிபராக ஏற்றும் இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு பீதியை ஏற்படுத்தியும் வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன வார்த்தை கனடாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது கனடாவுக்கு அதிக வரி விதிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தார். கனடாவின் பொருட்களுக்கு 25% வரைக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஏற்கனவே கனடா பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறதுனால இது சிக்கலை ஏற்படுத்தும். இதையடுத்து சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. அப்போ கூடுதல் வரி விதிக்கிறத கைவிட வேண்டும் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கை வைத்திருக்காரு. அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிக்கப்படாமல் இருந்தால் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா மாறும் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோவிடம் கூறியுள்ளதாக பரபரப்பான தகவலும் வெளியாகியிருந்தது. இந்த
நிலையில் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறத வெளிப்படுத்தியும் இருக்காரு. தற்போது அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்கு. கனடாவை 51வது மாகாணமாக இணைப்பது நல்ல ஐடியா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கனடாவுக்கு ஆண்டுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மானியம் வழங்குகிறோம். இது ஏன் செய்கிறோம் என்று யாராலும் பதிலளிக்க முடியாத நிலை இருக்கு. இப்படியான சூழலில் கனடாவுக்கு மானியம் வழங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. கனடாவில் வசிக்க பலரும் அந்த நாட்டு அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதன் மூலம் வரி மற்றும் இராணுவ துறையில் பெரும் நிதியை சேமிப்பாங்க. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்றுவது நல்ல யோசனை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு.